மக்களே வணக்கம். இன்னைக்கு என் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஈவி வண்டிகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ரன்னிங் காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கு எந்த வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மூவ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கிலோமீட்டர்ஸ் ஓட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பிக்சடா ஒரு கிலோமீட்டர் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எய்தர் அவங்க வந்து சிஎன்ஜிக்கோ இல்லைன்னா வந்து ஈவிக்கோ தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஈவி வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு 2 சிறந்த ஆப்ஷன் வண்டிகள் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு லீடிங் கேக் ஃபேக்டரிக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது கேக் ஃபேக்டரி அப்படின்றத தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஈவி வண்டிகள் பெரும்பாலும் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மில்க் சப்ளைக்காக இருக்கட்டும், இல்லை எஃப்எம்சிஜி இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்களுக்குமே ஒரு ஃபிக்ஸடான கிலோமீட்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஈவி அப்படின்றது தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த 2 வண்டிகளையும் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த 2 வண்டிகளையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஆயிலர்ல இருந்து வரக்கூடிய டர்போ ஈவி 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலு. அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு டாடால இருந்து வரக்கூடிய ஈவி 1000 வந்து இருக்கு. ஸோ அது அப்படியே டாடா ஏஸோட பாடியில கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஈவி வெஹிக்கிள். இது வந்து நம்ம 2024ல ஸ்ட்ராம் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. நல்ல ஒரு வரவேற்பு வந்து மக்கள் கிட்ட இருக்கு இந்த வண்டிக்கும். அதனால இந்த 2 வண்டிகளை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஆயிலர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றோம். இப்போ இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா வந்து பாத்துருவோம். இந்த வண்டி எப்படி இருக்கு, அதே மாதிரி டிரைவர் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, உள்ள பின்னாடி வந்து கார்கோ பாடியில என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத முதல்ல பாத்திரலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குதுங்க. ஒன்னு சிட்டி, அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன், அது போக பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், 3 ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த டெக் லென்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8.3 அடி நீளம் இருக்க மாதிரியும் ஒரு 5 அடி வந்து அகலம் இருக்க மாதிரியும் இந்த டெக் லென்த் வந்து வருது. இதுல பிக்ஸ்டு சைட் டெக் வேணும் அப்படின்னா பிக்ஸ்டு சைட் டெக், இந்த மாதிரி டெலிவரி வேனு, அது போக ஹை சைட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த டர்போ ஈவி 1000ல கிடைக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வண்டியும் அந்த வண்டியும் டயர் சைஸா இருக்கட்டும் R13 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து லீஃப் ஸ்ப்ரிங் சேம். இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் எல்லாமே டயரு சஸ்பென்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ வந்து லோடிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு லோடிங் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 2 வண்டியுமே கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில உள்ள வண்டி தான். 1 டன் பேலோட் அப்படின்றது இந்த 2 வண்டிகளையும் நம்மளால ஏத்திக்க முடியும். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வருவோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட தொட்டி ஒரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7.3 அடி நீளம் இருக்க மாதிரியும் 5 அடி அகலம் இருக்க மாதிரியும் உங்களுக்கு வண்டியோட கார்கோ பாடி வந்து கிடைக்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட் பெட்டா வேணும் அப்படின்னா பிளாட் பெட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர் வேணும் அப்படின்னா கண்டெய்னர் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்களும் இதுல வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததா இந்த வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர் கம்ஃபோர்ட், டிரைவருக்கு ஏற்ற கம்ஃபோர்ட் வந்து இந்த கேபின்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து 2 வண்டிகளுமே பாத்தீங்கன்னா D+1 அப்படின்னு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு கேபின் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனலா இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியன்ட் வந்து நீங்க ஹையர் வேரியன்ட்டுக்கு போக போக உங்களுக்கு இதுல பவர் ஸ்டீரிங், எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் அப்படின்றது இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது போக ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபினும் இதுல இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாடா ஏஸ் பார்த்துருப்போம்ல, சேம் அதே கேபின் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேபின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால அதே சேம் கேபின் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா இப்போ இந்த 2 வண்டிகளோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டர்போ ஈவி 1000 பாத்தீங்கன்னா ஆரம்ப விலையா வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பேஸ் வேரியன்ட் வண்டி வந்து நம்மளால வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணுங்கும் போது அடுத்தடுத்த வேரியன்ட்டுக்கு வந்து நீங்க போய்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா காஸ்ட்டுமே ஒரு பேஸ் வேரியன்ட்டோட காஸ்ட்டே வந்து ஒரு 10.5 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு பட்ஜெட்ல வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் எதனால அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட பேட்டரி, அது போக மோட்டார் வந்து இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வண்டிகளோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 15.3 கிலோவாட் அவர் பேட்டரியில இருந்து 19.2 கிலோவாட் அவர் பேட்டரி வரைக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு வேரியன்ஸ் பொறுத்து. ஸோ அதே மாதிரி இதுல கொடுத்துக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டார். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 140 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி இந்த ஏசிவியவும் நம்ம குறைச்சு சொல்ல முடியாது. 130 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. 21.3 கிலோவாட் அவர் பேட்டரி அப்படின்றது இதுல வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரைன்ஸ், சின்ன சின்ன காஸ்ட் ரிடக்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில பண்ணி மக்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியா கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஏரியால ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா டாடாவோட ஏசிவி 1000 வந்து ஒரு 7 வருஷம் வாரண்டி, இவங்க வந்து ஸ்டாண்டர்டா ஒரு 5 வருஷம் வாரண்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு.
ஸோ இப்போ இந்த வண்டிகளோட ரன்னிங் காஸ்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வண்டியை எடுத்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிலோவாட் அவர் பேட்டரியா இருந்துச்சு அப்படின்னா அதை 0 to 100% வந்து சார்ஜ் பண்றதுக்கு ஒரு யூனிட் கரண்ட் வந்து செலவாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச கிலோவாட் பேட்டரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 19.2 கிலோவாட் அவர் பேட்டரி வந்து இதுல ஹையஸ்ட் பேட்டரியா வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 19.2 யூனிட் கரண்ட் அப்படின்றது நமக்கு செலவாகும். இன்டூ 10 ரூபான்னு சொல்லி நம்ம யூனிட்டுக்கு வந்து காஸ்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட 192 ரூபா வருது. அந்த 192 ரூபா டிவைடட் பை 180 கிலோமீட்டர் வந்து நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரியல் டைம்ல. அதுக்கு வந்து 1 ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வருது. 1 ரூபா அப்படின்றது நமக்கு ஒரு பர் கிலோமீட்டருக்கான ரன்னிங் காஸ்ட் வருது. நான் பாட்டுக்கு வந்து உங்களுக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுன்றது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ரேஞ்ச் சொல்றதுக்கு முன்னாடியே. இந்த வண்டியோட அராய் கிளைம்டு ரேஞ்ச் அப்படின்றது 197 கிலோமீட்டர். இது பாத்தீங்க அப்படின்னா அராய் கிளைம்டு ரேஞ்ச் 161 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கு. ஆல்மோஸ்ட் ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இது வந்து 180 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு 150 அப்படின்றது அச்சீவ் ஆகும். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து வருவோம். இது பாத்தீங்கன்னா 21.3 கிலோவாட் அவர் பேட்டரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்து இது ஒரே ஒரு பேட்டரி ஆப்ஷன் 21.3 கிலோவாட் அவர் பேட்டரி. ஸோ இதை வந்து நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படிங்கும்போது 21.3 யூனிட் அப்படின்றது கரண்ட் வந்து பிடிக்கும். ஸோ இன்டூ 10 ரூபா போட்டோம் அப்படின்னா 213 ரூபா. ஸோ 213 ரூபான்றது 0 to 100க்கு வந்து சார்ஜ் ஆகுது. டிவைட் பை நம்ம வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு 1.4 ரூபா அப்படின்றது 1.25 ரூபா இல்லைன்னா வந்து 1.5 ரூபா அப்படின்றது பர் கிலோமீட்டருக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு இந்த வண்டியில. ஸோ இப்போ இந்த EV 1000 இருக்கட்டும் இல்ல டர்போ EV 1000 இருக்கட்டும், இந்த ரெண்டு வண்டிகளுமே இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து 2024 ஸ்ட்ராம் EV அப்படின்ற ஒரு நேம்ல புது வண்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆயிலர் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டி அடுத்த வருஷம் வந்து லான்ச் ஆகுது. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் பெற்றுட்டு தான் இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுவும் வந்து மார்க்கெட்ல எவ்வளவு நாட்களா இந்த டாடா பிராண்ட் வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இப்போ ஃபாஸ்டா வந்து சர்வீஸ் நெட்வொர்க்கை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து ஆல்ரெடி சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும்போது நீங்க வந்து வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ரெண்டு வண்டிகளுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது பட்ஜெட் ஜாஸ்தி அப்படின்றதுனால இது குறைச்ச வண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பட்ஜெட் கம்மி அப்படின்றதுனால இது கூடின வண்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு வண்டியுமே அந்த வண்டிகளோட பர்பஸை ப்ராப்பரா வந்து மக்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த வண்டி சூட்டபிளா இருக்கும், ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்கு, லோடை ஏத்தி கூட பாருங்க. மேக்சிமம் எல்லா டீலர்ஷிப்லயும் வந்து இந்த லோடிங் ட்ரையல் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்போ லோடு ஏற்றி ஓட்டி பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து இந்த EV யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிவகுமார் அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, இப்போ நார்மலா ஒரு EVன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து டீசல் வண்டியும் இருக்கு, EV வண்டியும் இருக்கு. ஆமா சார். டீசல் வண்டி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க? EV வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க? டீசல் வண்டி எடுத்தீங்கன்னா நாங்க 80ல இருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுவோம். EV வண்டி எடுத்துக்கிட்டா நாங்க மினிமம் 90ல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ EV வண்டி வந்து ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே இந்த EV வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கிலோமீட்டர் வந்து ஓட போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. அப்படிதான் வந்து எடுத்திருப்பீங்க. அப்படிங்கும்போது காஸ்ட் சேவிங்ஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்கு? அதுக்கு எவ்வளோ, அதாவது அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் சேவிங் இருக்கா? இருக்குங்க சார், நிறையவே இருக்கு. ஓகே, டிஃபரெண்ட் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் EVயும் நாங்க ரெண்டுமே தான் மேனேஜ் பண்ணிட்டு டீசல் வண்டியை நாங்க மறுபடியும் EV போடலான்னு இருக்கோம். இந்த ரெண்டு வண்டி. ஓகே. இன்னும் EV எடுக்கிற பிளானும் இருக்கு? பிளான் இருக்கு. ஓகே, சரி, ஓகேண்ணா. அண்ணா நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்.